ஹலோ எவ்ரிவான், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, கிச்சன் கம்ப்ளீட்டாக டெமாலேஷன் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். டெமாலேஷன்னா ஓல்டு வுட்டு ஒர்க்கெல்லாம் வந்து இருந்தது, கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங், நெக்ஸ்ட் பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து நான் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ளம்பிங், அதுக்கப்புறம் பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் வந்து ஒன்று ஒன்றா. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் கிச்சன். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் பைப் லைன்லாம் ஆல்ரெடி இருந்தது. நம்ம கம்ப்ளீட்டாக இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் கிச்சன். கம்ப்ளீட்டாக வந்து உடைக்கும் போதெல்லாம் ஒரே நாள் வந்து உடச்சி எடுத்துட்டோம். இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணும்போது அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்ப்ளீட் ஒர்க்குன்றது. இதோட கிச்சன் ஸ்பேஸ் ஏரியா, டோட்டலாகவே கிச்சன் ஸ்பேஸ் ஏரியா இந்த ஏரியா இருக்கும். அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி. ஆக்சுவலாக இது ஒரே இதை வந்து ஃபுல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க. பட் என்னென்னா கிச்சன், அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி வந்து நம்ம வந்து உடச்சதுக்கப்புறம் ஒரு ப்ளெயினாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்ன்றது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்டீரியர் வந்து பண்ணும்போது இந்த சைடு வந்து யூட்டிலிட்டி, இந்த சைடு வந்து கிச்சன் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் வருது. வாஷிங் மிஷினோட அதோட ப்ரொவிஷனை வந்து இங்கே தான் கொடுக்க போகிறோம். இந்த சைடு வுட் ஒர்க், இந்த சைடு வந்து வுட் ஒர்க். இந்த சைடு கிச்சன் வந்துடும், இந்த சைடு யூட்டிலிட்டியோட ஸ்பேஸ் வந்து வந்துடும். இங்கே வந்து நார்மலாக வந்து இருக்கும், அப்படின்னா வால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அந்தளவுக்கு இருக்கும். வுட் ஒர்க் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக வந்து ரெனோவேஷனை வந்து நம்ம பண்ணும்போது எலக்ட்ரிக்கல்ன்றது வந்து பாயிண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போதெல்லாம் சில இடத்துல வந்து இருக்காது, கொஞ்சம் கார்னரில் இருக்கும், இல்லைன்னா தேவையில்லாத இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 20 amps சாக்கெட், அதுக்கப்புறம் தேவையில்லாத இடத்துல வந்து பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இங்கெல்லாம் வந்து ப்ராப்பராக எங்கெங்கே கொடுக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா திருப்பி வந்து பண்ண போகிறது கிடையாது. அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி வந்து எங்கெங்கே வருது அப்படின்ட்டு கொடுக்க போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே வந்து ஆர்ஓ பாயிண்ட் ஒன்று வரும். இங்கே வந்து இதுக்கு முன்னாடி ஆர்ஓ இங்கே இருந்தது, இங்கே மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இது போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணதுனால இந்த சைடு வந்து ஆர்ஓ பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். அப்படியே வாட்டர் கனெக்ஷன்லாம் வந்து இந்த சைடு தான் வரும். நம்ம அந்த இன்னொரு வீடியோ வந்து நான் ப்ளம்பிங்க்கு வந்து மேக் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த சைடெலாம் வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேபிள்லாம் வந்து ஒரு ரூம்லேருந்து ஒரு லூப்பிங் ஆகிட்டு வந்து போகுது. நம்ம தேவையானது மட்டும் பழசெல்லாம் வந்து டம்மி பண்ணிடுவோம். அப்படின்னா டம்மி பண்ணிடணும், க்ளோஸ் பண்ண மாட்டோம். அது ஜஸ்ட் வந்து டம்மி வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். வேணும்னா ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபியூச்சரில் வந்து செக் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக வந்து இது கிச்சனுக்கு மட்டும் இல்லை, இங்கேருந்து அந்த வீட்டுக்கு வந்து போகுது. பக்கத்தில் பெட்ரூம் இருக்குது, அந்த ரூமுக்கு வந்து போகுது. அதனால் அதெல்லாம் வந்து டம்மி பண்ணி வச்சிருவோம். இந்த சைடு வந்து ஃப்ரிட்ஜோட கண்ட்ரோல். ஆக்சுவலாக வந்து நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிளைண்ட்டு வந்து கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேன் எல்லாமே கண்ட்ரோலாக வந்து இங்கே கொடுத்துருவோம். லைட் சிஸ்டம் எல்லாமே வந்து ஒரு இடத்துல கொடுத்துருவோம். பட் என்னென்னா இந்த நம்ம கிளைண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட ஸ்விட்ச் வந்து பின்னாடியே வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனி டைம் வந்து ஆனில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஆஃப் பண்ண தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஸ்விட்சும் சாக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்துடும். அந்த மாதிரி வைக்கிறதோட கீழேயும் வச்சுக்கலாம். பட் ஏன்னா கீழே வச்சா என்னென்னா நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணால் க்ளோஸ் பண்ணணும், ஆஃப் பண்ணால் ஆன் பண்ணணும் அப்படின்னா திருப்பி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஃப்ரிட்ஜெலாம் வந்து எனி டைம் வந்து ஆனில் தான் இருக்கும், ஆஃப் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ஏதோ ப்ராப்ளம் வருது, நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஏறி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து மேக்ஸிமம் வந்து அது ஆனில் தான் இருக்கும். இந்த ரூமோட கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இங்கே வரும். அந்த கண்ட்ரோலோட மொத்த யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வருதும். இந்த 8 மாடல் பாக்ஸ் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே வந்து
ரோலிங் ஷட்டர் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாப் ஸ்டிக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் வந்து இதில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்ஓ. இதோட லைன் வாஷிங் மிஷின். ஓவராலாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.